ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையே காலை பொழுதிலேயே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கிறார். ஆகவே இம்மானுவேலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் இருக்கிறாரா? பின்ன ஏன் பாவம் செய்கிறீங்க? என் வாய் நாத்து அடிக்கிற மாதிரியே நம்ம ஏன் மற்றவர்களை தூற்றி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் கூறிய வார்த்தை, நான் இம்மானுவேல், சதா நேரமும் உம்மோடு இருக்கிறேன். அதேதான் ஆண்டவர் இறுதியாக சொன்ன வார்த்தையும். உலகம் முடியும் பரியந்தம் வரையிலும் நான் உங்களோடு இருப்பேன், சதா நேரமும் இருப்பேன் என்றார். ஒரு நிமிடம் கூட நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை. ஆனால் நாமளோ அவரை விட்டு விலகியுள்ளோம். வாழ முடியுமா? நான் இன்றி வாழ முடியாது என்று அவர் சொன்னார். நான் இன்றி நீங்கள் வாழ முடியாது. நான் இன்றி நீங்கள் விண்ணகத்துக்குள்ளவே வர முடியாது. ரெண்டு காரியங்களையே நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்தின் வாழ்க்கையை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையா? நம்முடைய லட்சியம் என்ன? ஒரு விசுவாசியினுடைய லட்சியம் என்ன? ஒரு கிறிஸ்துவனுடைய லட்சியம் என்ன? நிலைவா. அது யாரோடு இருக்கணும்? அவரோடு இருக்கணும். நாம் அவரை பார்த்ததில்லை. நாம் அவரை பார்த்திருக்கிறோமா? பார்த்ததே இல்லை. பார்த்தவர்கள் ஒரு விதமாக இருந்தார்கள். பார்க்காத நாமோ இன்று சாட்சிகளாகி இருக்கிறோம். ஆமீன். பார்த்தீங்களா? அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. கண்கூடாவே பார்த்து விட்டார்கள். கண்கூடாவே கண் பார்வையில் அவர் பார்க்கிறது மட்டுமல்ல, அவரிலிருந்து லாபத்தை அடைந்தார்கள். எதையும் அவருக்கு கொடுக்காமலே லாபத்தை அடைந்தவர்கள் தான் அவரோடு கூட இருந்தவர்கள். உண்மைதானே? அவர் உழைப்புக்கே இல்லை. உழைப்பெல்லாம் விட்டுவிட்டு, வலையெல்லாம் விட்டுவிட்டு, படகெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஓடி வந்தார்கள். இனிமே நான் உழைத்து களைப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரோடு இருந்தால் மீட்பு பெறுவோம் என்றது அப்பால் பட்ட பிரச்சனை. அவரோடு இருந்தால் என்ன? இது சோத்துக்கு கடலுக்குள்ள போக வேண்டாம், கடலோட போராட வேண்டாம், உயிரோட போராட வேண்டாம். அவரோட ஒட்டி இருந்தால் எப்பொழுதுமே வயிறு நிரம்பி உண்டு கொண்டே இருக்கலாம். உண்டு கொண்டதனால தான் அவர் தூங்கி கொண்டிருந்தார்கள். யாராவது பசியோடு இருக்கும்போது தூங்குவார்களா? கவலையோடு இருக்கும்போது தூங்குவார்களா? ஏதேனும் வேதனையால் இருக்கும்போது தூங்குவார்களா? அந்த சீடர்களுக்கு அது இல்லை. அந்த 12 பேருக்கும் நிம்மதியான வாழ்க்கை. ஆனாலும் அவர்கள் நம்மளை போன்றல்ல. அவரிலும் அவிசுவாசிகள் இருந்தார்கள், அவரிலும் காட்டி கொடுப்பவன் இருந்தார்கள். நாம் எவ்வளவு மேல்! ஒரு காலையில் சொல்லுங்க, அவர்களோட நம்ம மேலா இருக்கிறோம். இருக்கிறோமோ இல்லையா? கூட இருந்து தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொன்னவன் உண்டு. கூட இருந்து அவரை பார்த்தால்தான் நாம் கண்டுபிடிப்பேன், பார்த்தால்தான் ஒட்டையில கைவிரல் போட்டாதான் நான் வந்து நம்புவேன் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். நாமோ காணாமல் விசுவசிக்க கூடியவர்கள் பாக்கியவான் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி
நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவரே, இம்மானுவேல் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலேயே 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நம்ம இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது தெரியும். மத்தேயு 18:19. மண்ணுலகில் இருக்கட்டும், அது சொல்லுங்க. உங்களில் இருவர் அல்லது 2-3 பேர், அப்படித்தானே, என் பெயரின் பொருட்டு அங்கே அவர்கள் இடையில். பார்த்தீங்களா? அப்ப நமக்கு இடையிலேயே அவர் இருக்கிறார் என்றது ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? பின்ன ஏன் நமக்குள்ள பொறாமை, ஏன் நமக்குள்ள மனத்தாபங்கள்? நாற்காலியை நகட்டி போட்டாலே நம்ம கோவப்படுகிறோம். முன்னாடியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாலே நமக்கு எதிராக நிற்க, கண்ணு தெரியல எனக்கு, உன்னோட உயரத்தினால எனக்கு தெரியல என்ற கொஞ்சம் ஒத்தி நில்லுங்கன்ற எத்தனையோ இடத்துல நடக்கிறோம். நமக்கு முன்னே ஒரு ஆள் நிற்கிற, கொஞ்சம் உயரமான ஆள். நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்பா என்னை விட நீ ஒரு 1/2 அடி அகலம் மேலேயா இருக்கிற, நீ நின்னா எனக்கு பூசை நடத்துது எனக்கு பார்க்க முடியல, நீ கொஞ்சம் நகட்டு, அப்படி கொஞ்சம் அப்படின்னாங்க. நீ உயரமாக வர வேண்டியது தானே. அவர் என்னை எடுத்த உடனே என்ன கேட்குறார், நான் என்னத்த போனேன், அது நீ உயரமாக வர வேண்டியது தானே. இல்லைங்க, பொம்பளைங்க போடுற கூட பெரிய செப்பலை போட வேண்டியது தானே. ஐஹீலா செப்பலுக்கு என்ன பேர்? அது என் சகோதரனுக்கு தெரியுது, அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சகோதரிகள் சொல்ல மாட்டேங்கிறான், அது அணியக்கூடியவங்க சொல்ல மாட்டேங்கிறான். வாங்கி கொடுத்த சகோதரன் சொல்கிறான் ஐ ஹீல் செப்பல். அப்படியா? அவர் என்ன கேட்டார் தான், அவர் சொன்னது தான். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் வருத்தப்படலை, வேதனைப்படலை. ஓகே, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, என் நாமத்திலேயே கூடுகின்ற இடத்திலேயே 2 அல்லது 3 பேர் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். அவர் முக்கியமாக எங்கே கூடியிருக்கிற இடத்துல இருப்பார்? எங்கே இருப்பார்? எப்பவுமே நீங்க ஆலயத்துக்குள்ளவே இருக்கிறீங்க. எடுத்த உடனே ஆலயத்தில் அப்புறம் எங்கே இருந்தா போருமா? நம்ம வீட்டிலே இருக்கிறார், நம்ம வீட்டிலே இருக்கிறார். அங்கே நாம் ஒன்று கூடுகின்ற நேரம், ஆண்டவரை கூவி அழைக்கின்ற நேரம், அந்த இடத்திலே அவர் வருவார். அருள்ந்திருந்த மாதிரியே வாழ்க, ஏடி போய் கிச்சனில் போயிட்டு ஸ்டவ் கொஞ்சம் மினுக்கி வச்சுட்டு வாடியே அப்படின்னுவான். சிம்மில் வச்சுட்டு வான்றான், கருகி போகக்கூடாது. அருள்ந்திருந்த மாதிரியே வாழ்க, யாராவது கோலிங் பெல் அடிச்சிருக்கிறேன்றான். எப்படி ஜெபிக்கிறோம்? வருவாரா? நீங்க தானே சொன்னீங்க 2-3 பேர் கூடுற இடத்துல நீங்க இருப்பேன்ற. என்ன இருக்கணும்? ஒரு மனதோடு இருக்கணும். அது கேட்பதா இருந்தாலும் கொடுப்பதா இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் கொடுப்பதா இருந்தாலும் வீட்டிலே கன்சல்ட் பண்ணி தான் கொடுக்கணும், கேட்டு தான் கொடுக்கணும். நாங்கள் கொடுக்க போகிறோம், நான் தேவாலயத்துக்கு போகிறோம், நமக்கு ஒன்றாக போகலாம், குடும்பத்தோடைய போகலாம், தாய் தகப்பனோட பிள்ளைகளோட வரலாம், ஒன்று கூடி ஜெபிக்கலாம், ஒன்று கூடி அமர்ந்து கொள்ளலாம். அங்கே இடத்திலேயே ஆண்டவர் இருப்பார் என்று சொன்ன இடத்திலேயே நமக்கு அங்கேயும் ஆசீர்வாதம் பொழிய வேண்டும் என்பதற்காக சிறுகிறோமோ? நான் காலை திருப்பலிக்கு போகிறேன், நீ மதியம் திருப்பலிக்கு போ. நான் காலை திருப்பலிக்கு போகிறேன், அதிகாலை திருப்பி 6 மணிக்கு போகிறேன், நீ 8 மணி திருப்பலிக்கு போ. எல்லாரும் ஒன்றா போனான்னு சொன்னால் வீட்டில் உள்ள இருக்கிறதெல்லாம் யாரோ களவாடி போயிட்டு போகிறான். எல்லாரும் ஒன்றா போனால் வீட்டு பூட்டிட்டு போனோம். வீட்டு பூட்டிட்டு போனால் நமக்கு நிம்மதி இருக்குமா? என்ன பூட்டு போட்டனாலும் நிம்மதி இருக்குமா? வீட்டுக்குள்ளவே 1 கிராம் இருந்தால் கூட நமக்கு நிம்மதி இருக்குமா?
1 கிராம் தங்கம் இருந்தால் நிம்மதி இருக்குமா? என்னங்க 1 கிராம் தங்கம், பெரிய தங்கம் இன்னைக்கு என்ன விலை விற்குது? எப்போ நிம்மதி இருக்குமா? அன்னைக்கு சும்மாவே 1 கிராம் என்ன சும்மா கிராம் 30 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற பெரியவங்களாம் அங்கே இருப்பாங்க. ஒன்றும் விலை இல்லை. இன்னைக்கு விலை இருக்கா இல்லையா? அப்போ அந்த வீட்டில் கொஞ்சோண்டு இருந்தா போகிற இடத்துலையே நம்ம கூட இருப்பாரா ஆண்டவர்? நம்முடைய மனம் என்ன? நம்முடைய எண்ணம் என்ன? நம்ம சிந்தனை என்ன? ஒரு மனம் என்ன? ஐயோ 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 ஐயோ, நான் பூட்டிட்டு வந்தேன், தூடி தோணேன், யாரோ திறக்க போகிறான்னு தெரியலையே, எப்போ சாமியார் பிடிக்க போகிறான்னு தெரியல, பிரசங்கத்தை இப்படி நீட்டிட்டு போனால் சாமியாரே நீங்கள் சீக்கிரமாக முடியுங்க. பிரியமானவரே, ஆண்டவர் சொல்வது ஒரு மனதோட தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பமாகவே குழுவாக அதற்கு மேலே வரும் பொழுது தேவாலயம் ஒன்று கூடி ஜெபிக்கிற இடத்திலேயே வல்லமை இருக்குமா இருக்காதா? வேதம் சொல்லுகிறது, சீடர்களும் அன்னை மரியாளும் ஒன்றாக கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் மீது ஆவி இறங்கியதாக, அக்கினி இறங்கியதாக, அக்கினி நாவுகள் இறங்கியதாக சாட்சியப்படுத்தி இருக்கிறார் புத்தகத்திலேயே. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து இப்போ பல முறை வாசித்து இருப்பீங்க. அந்த அக்கினி நாவு இன்று நம்ம மேல இறங்காதா? நான் உங்க மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டாரா? 15 பேருக்கு தான் பொழியும், பாக்கி ஆளுங்களுக்கெல்லாம் பொழியாது. முன்னாடி இருக்கக்கூடிய 15 பேருக்கு தான் பொழியும், பின்னாடி இருக்கவங்க பொழியே பொழியாது. அவங்களுக்கு நாவும் இல்லை, வாயும் இல்லை. வேற ஏதாவது விஷயத்துக்காக இருந்தா பொழியுமா பொழியாதா? எல்லாருக்கும் பொழியும். அன்று நடந்தது இன்று நடக்குமா? அன்று வேண்டியது இன்று வேண்டினாலும் நடக்குமா? குறிப்பேடு புத்தகத்திலேயே நாம் வாசிக்கின்றோம். நடுப்பு பார்ப்போமா? குறிப்பேடு புத்தகம் எடுங்க. குறிப்பேடு 2 குறிப்பேடு ஆதாம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதிலேயே எல்லாரும் புத்தகம் எடுத்துட்டீங்களா? 12ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாரு. சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ராயேல் சபையர் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான வெள்ளை வெண்கல திருவுரை மேடை நின்று செய்து அதை முற்றத்தின் நடுவிலே வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி நின்று, அங்கே நிறுத்துங்க. பலிபீடம் ஒன்று வேற உண்டு. இப்ப நமக்கு இறை வார்த்தை அறிவிக்கிறதுக்கு இந்த பீடம் உண்டு. பலிபீடம் ஒன்று தனியே இருக்கு. அந்நாட்களிலேயே பலிபீடம் பலி செலுத்துவதற்காகவே பயன்படுத்தினார். இறை உரத்தை உரைக்கிறதுக்காக இன்னொரு பீடத்தை அவர் தயார் செய்தார். அந்த பீடத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இறை வார்த்தை அறிவிக்கலாம். ஆனால் சாலமோன் என்ன செய்தார்? உணர்த்தி வசப்பட்டார். ஆவியானவர் அவரே வழிநடத்தும் பொழுது அவ்வளவும் கூட்டத்துக்கு மத்தியிலேயே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறக்கக்கூடாது. 2 3 பேரு கூட இடத்திலேயே என்னுடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னார். பிரசன்னம் இருக்குமா இருக்காதா? அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த ஆவியினுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தன்னலம் மறந்து, சுயநலம் மறந்து, தன் அறியாமலே உணர்த்தி வசப்பட்டு ஆவியோடு உள்கொண்டு இணை சேர்ந்து கொண்டு இணைப்பாக பாலமாக அந்த ஆவியானவர் செயல்படக்கூடிய விதத்தை நினைத்து கொண்டு, இன்று அந்த ஆவியானவர் என்னோடு பேசுவார், இன்று அந்த ஆவியானவர் என்னோடு உரையாடுவார், இன்று அந்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவார், இன்று அந்த ஆவியானவர் எனக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சாலமன்
பல்வேறு பிரச்சனைகளாலேயே தந்தை அவர்கள் தாவீது விட்டு சென்ற காரணத்தினாலே, திடீரென்று விட்டு சென்ற காரணத்தினாலேயே சகல அதிகாரங்களும் பெற்றுக்கொண்டாலும் அந்த மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்றதற்காகவே என் தந்தை எப்படி ஆண்டவரோடு இருந்து உங்களை வழி நடத்தினீரோ அதே போலவே நானும் உங்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருவானவர் ஜெபிக்கும் பொழுது இப்படி நடக்கிறது, இந்த குருவானவர் ஜெபிக்கும் பொழுது அப்படி நடக்கிறது, அற்புதங்களும் அடையாளம் நிகழ்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவரவருக்கு ஏற்றபடியாக ஆசீர்வாதங்களை வழங்குவேன். நீங்களும் நானும் விதிவிலக்கல்ல. சாலமோன் அன்றைய தினத்தில் ஜெபித்தார், அன்றைய தினம் ஜெபித்தார். வாசிங்க 19ஆம் வசனம், 19ஆம் வசனம் வாசிங்க. என் கடவுளாகிய ஆண்டவரே, உன் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உன் ஊழியன் ஆகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவித்தாய் தருளும். இப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? பிரியமானவரே, விசுவாசிகளாயிருக்கக்கூடிய நாம் இந்த குறிப்பேடு புத்தகத்திலேயே, 2 குறிப்பேடு புத்தகத்திலேயே 6ஆம் அதிகாரத்தையே நீங்கள் மறக்காமலே வாசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தையே நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியாது. எத்தனையோ இறை வாக்கினர்கள் ஜெபித்திருக்கிறோம். எலிஷா போன்று அற்புதங்களை நிகழ்த்திய இறைவாக்கினர் கிடையாது. எலியாவை அப்படியே எடுத்துக்கொண்டதாகவே நாம் வாசிக்கின்றோம். எரேமியாவின் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். எசேக்கியேலினுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்திலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தரக்கூடிய விதத்திலேயே ஏன் அமையவில்லை என்று யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவோ பாவியாயிருந்தாலும் அந்த பாவியை நான் அதிகமாகவே நேசிக்கிறேன் என்று சொன்னார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் பாவிகளை தேடிதான் வந்திருக்கிறேன் என்றார். பாவிகளை தேடி வந்திருக்கிறேன். பிரியமானவரே, நாம் பாவிகள் 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 என்று சொல்வதிலேயே தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாடம் தினம் தினம் நேரத்துக்கு நேரத்துக்கு ஏற்றபடியாக பாவத்தையே செய்து கொண்டு இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலேயோ, பார்வையினாலேயோ சொல்லினாலேயோ இல்லது சிந்தனையாலேயோ இருக்கட்டும், ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன சிந்திப்பதென்று அவருக்கு தெரியும், என்ன நினைப்பதென்று அவருக்கு தெரியும். நீ நினைப்பதற்கு முன்னையே நான் அறிந்து கொண்டேன் என்றார் அவர் சொல்லும் பொழுது நாம் ஏன் கவலைப்படணும்? நாம் ஏன் கவலைப்படணும்? என் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு முன்னாடியே சாலமன் அந்த எண்ணத்தோடு அவர் வேண்டினார். பீடத்துக்கு மேலே ஏறி முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து பிடித்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு பீடத்துக்கு முன்னால் நின்று பேசக்கூடிய அந்த சாலமன், தாவீது கூட உணர்ச்சி வசப்பட்டு தன் ஆடையை களைந்தது நாம் பார்க்கின்றோம். அரச ஆடைகளை களைந்து விட்டு அவர் சாதாரணமாகவே நடனம் ஆடியதை நாம் பார்க்கின்றோம். அதே போலவே அந்த பிள்ளையும் உணர்ச்சி வசப்பட்டார். ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் காண்கிறார். ஆண்டவரை கூக்குரலில் அவர் கேட்கிறார். ஆண்டவர் அவர் கூப்பிடுகிறார், சாலமனே என்று கூப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அவர் மீது ஆர்வம் கொண்டார் ஆண்டவர். அடுத்த வசனம் பாருங்களேன், 20. என் பெயர் விழுங்கும் நீர் வாக்களித்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருள் பார்வை இருப்பதாக. அடியனாகிய விண்ணப்பத்தை நீரு இங்கே கேட்டருள்வீராக. பிரியமானவரே, இந்த இடத்துல இதை பார்க்க வேண்டியது சாலமோன் அன்று பார்த்த அந்த கோவில் அல்ல, இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அருளாலயம் என்ற அந்த கோவிலை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அருளாலயத்துக்குள்ளே வந்து அந்த நாளிலே சாலமன் அந்த ஜெபத்தையே வைத்தது போலவே இன்ற நாளிலே நாமும் இந்த ஜெபத்தை வைத்தால், இந்த அருளாலயத்தில் இந்த ஜெபத்தை வைத்தால், இந்த அருளார் ஜெபத்தை வேண்டினால் ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் கேட்பாரா? நம்ம கூக்குரலுக்கு பதில் தருவாரா?
தரும் என்ற நம்பிக்கை விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமாகவே சொல்லுவோம். 21ஆம் வசனத்தை பாருங்க. உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரும் இவ்விடம் நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டருளும் உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு. பார்த்தீங்களா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? முதலிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஆண்டவரே, நான் உம்மை நிந்தித்தவன். ஆண்டவரே, நான் உம்மை மறந்து உலக போக்கிலே போன வழியிலேயே நான் செய்யாத குற்றங்கள் இல்லை. தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு என் விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்னையே, என் வேண்டுதலை சமர்ப்பிப்பதற்கு முன்னையே நான் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே என்று. அந்த மன்னிப்பு அவர் மன்னிப்பாரா இல்லையா? அந்த குற்றத்தை மன்னிப்பாரா இல்லையா? இந்த புத்தகத்தில் எழுதியது போலவே மன்னிப்பாராகவே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்காகவே என்னை நீ சோதித்து பார் என்று மலாக்கி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டது உண்மை. மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆலயத்திலே ஒன்று கூடியுள்ளோம், வாருங்கள் என் ஆலயத்திலேயே. என் ஆலயம் சிறந்து விளங்க வேண்டும். மக்கள் கூடும் பொழுதுதான் அந்த கூட்டம் அந்த மக்கள் ஆண்டவரிடத்திலேயே கேட்பதற்கும், ஆண்டவரிடத்தை விண்ணப்பிப்பதற்கும், ஆண்டவரிடத்தை ஜெபிப்பதற்கும் ஒன்றாகவே கூடும் பொழுது, ஒரு மனதாக கூடும் பொழுது அந்த இடத்திலேயே அவருடைய ஆசீர்வாதம் தங்கு தடையின்றி ஒழுகும். ஒழுகுமா ஒழுகாதா? அந்த ஒழுக்கிலே பெற்று நாம் விழுந்து போகக்கூடாது பிரியமானவரே. அந்த ஆண்டவர் தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம் பாவத்தையே பாராமலேயே, நினையாமலேயே உம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நம்புறீங்களா? உன் குற்றங்களும் குறைகளும் எல்லாம் எடுத்து விட்டேன், இன்றும் நீ குற்றவாளியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இன்றும் நீ ஒரு பாவியாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். என்னிடத்திலே வந்தால் போதும் என்று அவர் சொன்னார். பிரியமானவரே, கடந்து வந்திருக்கிறோம். சற்று நேரம் முன்பையோ காலை வேளை வரையிலையோ நாம் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளவே வந்த பிறகு, இந்த தேவாலயத்திற்குள்ளே வந்த பிறகு சாலமன் என்று சொன்ன வார்த்தை, இந்த தேவாலயத்தில் ஒன்று கூட கூடியவர்களுக்கு விண்ணகம் திறக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நீ பொழிந்து எங்களை நீ மன்னிப்பாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 24ஆம் வசனம் வாசிங்க. உம் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்தில் இருந்து நீர் செவி சாய்த்து உம் மக்களாகிய எங்களுக்கு பாவத்தை மன்னித்து எங்கள் மூதாதையருக்கென நீ அளித்த எங்களை திருப்பி சொல்வீராக. அங்கெல்லாம் நீங்கள் 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 எழுதியிருந்தால் அதையெல்லாம் மாற்றி நாங்கள் 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 என்று சொல்லுங்க, அல்ல நான் நான் என்று சொல்லுங்க. நாங்கள் என்று சொன்னால் குடும்பத்தோடு ஒட்டுமொத்தமாக பேசுகின்றோம். நான் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் சொல்லுகின்றோம். நீங்கள் என்று அன்று எழுதியிருந்தால் அந்த நீங்கள் என்றது ஒருவேளை அந்த இஸ்ரவேல் மக்களே கூட்டமாக பார்த்ததுனாலே பேசியிருக்கலாம். இன்று நமக்கு பேசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் 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 என்று வாசிக்கின்றோம். இல்லை என்றால் நம்மளது குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் 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 என்று சொல்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாலமனுடைய அந்த வார்த்தை பார்த்தீங்களா? எங்களை ஆசீர்வதிப்பீர் அல்லவா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அல்ல, நான் வாக்கு மாறாதவன், பொய் சொல்லுவதற்கு நான் என்ன மனிதனா?
வேதம் கேட்கிறது, பொய் சொல்லுவதற்கு நான் என்ன மனிதனா? நான் உன் கடவுள், படைகளின் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்ற பொழுதெல்லாம் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அப்படின்னு ஆரம்பிப்பார். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே என்றார். நீ சொல், கட்டளைதான், நான் சொல்வதையே நீ சொல். அந்த இடத்துல நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்லுகிறதோ அதை நீ அப்படியே சொல்லு. அதிலேயே நீ எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. வெளிப்பாடு புத்தகத்திலே கடைசியாக எழுதப்பட்டிருக்கும் 22ஆம் அதிகாரத்திலேயே கடைசியாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதையே கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதே போலதான் இன்று சொல்லுகிறோம். அந்த நாளிலே படைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை தான் நீ செய்யணும், நான் சொல்வதை தான் நீ சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். அடுத்த வசனம் 26ஆம் வசனத்தை வாருங்களேன். அவர்கள் உமக்கு எதிராக, அங்கேதான் வித்தியாசம். பத்தியா, இப்பொழுது நம்ம என்ன வாசிச்சோம்? நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கிறோம், நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கிறோம், நாங்கெல்லாம் பாவம் இல்லாதவங்க. ஆனா அவர்கள் தான் பாவிகள், அப்படிதானே? இது அப்படி எழுதலையே, இது எப்படி எழுதலையே? அவர்கள் தானே எழுதியிருக்காங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. அவர்கள் தானே, எனக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? திருத்தி வாசிக்கணும் வேண்டாமா? நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது நாங்கள் இந்த இடத்தை நோக்கி, அருளாலயத்தை நோக்கி, எங்க நோக்கி வந்தோம்? அருளாலயத்தை நோக்கி வந்தோம். இந்த அருளாலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இடத்திலேயே மழை பெய்யாத நாள்களிலே மழை பெய்யட்டும் என்று வேண்டினால் மழை பெய்ததாகவே நாம் பார்க்கின்றோம். ஆமென். கடும் வெயிலிலே கொடுங்கோயிலிலே நாம் வந்த பொழுது ஆண்டவரே இதோ தணிக்க கூடாதா என்ற மேகம் இருண்டு கூடியதை பார்த்தோம். ஹல்லேலூயா. அன்ற நாளிலேயே மேக ஸ்தம்பம் என்று சொன்னார். பொரியும் வெயிலிலேயே நடந்து சென்ற மக்களுக்கு ஆண்டவர் குடையாகவே என்ன நிறுத்தினார்? மேகங்களை நிறுத்தினார். பிரியமானவரே, எவ்வளவு பெரிய வெயிலா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் தெரியுமா? கடந்த இரவு ஜெபத்திலேயே வந்தவர்களுக்கு தெரியும். கடந்த வாரத்திலேயே இரவு ஜெபத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும். இந்த இடத்திலேயே முதல் இரவு ஜெபத்திலேயே ஆயிரக்கணக்கின கொசுக்கள் வந்தது. ஒன்று ரெண்டல்ல பிரியமானவரே. முதல் இரவு ஜெபத்திலேயே தொடப்பத்திலேயே பெருக்கி கொசுக்களை எடுத்தோம். அத்தனையும் இரத்தம் குடித்து பறக்க முடியாமலேயே அதையும் தாங்கிக் கொண்டு அன்றைய தினத்தில் இரவு ஜெபம் முழுவதுமாகவே சகிப்பு தன்மையோடு இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இன்னும் வரக்கூடிய நாட்களிலேயே இத்தகைய கொசுக்களை இனி அனுப்பக்கூடாது என்றார். அன்று ஆண்டவருக்கு எதிராகவே நின்ற பொழுது விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம். பூச்சிகளை அனுப்பியதாக பார்க்கின்றோம், ஈக்களை அனுப்பியதாக பார்க்கின்றோம். பார்த்தோமா? கொசுக்களை அனுப்பியதாக பார்க்கின்றோம். கொசுக்கள் அன்றைய தினத்தில் நடந்ததே அந்த இரவு ஜெபத்திலே நினைத்து பார்த்தேன். ஆண்டவரே, நீ அழைக்கப்பட்ட ஜனம் அன்று புலம்பியது போலவே இதுக்காகவா நீ எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே என்று நான் கேட்டேன். இந்த மக்களுடைய இரத்தம் கொசுக்கள் வழியாக குடித்து அந்த மக்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டால் மலேரியா வரலாம், ஜுரம் வரலாம், பல்வேறு வியாதிகள் வரலாம், ஏன் காலில் கூட வீக்கம் வரலாம். ஆனால் வந்தவர்களில் இன்று வரையிலும் யாரும் நான் ஜுரத்தோடு இருந்ததாகவோ
இல்லை எனக்கு மலேரியா வந்ததாகவோ சொல்லவில்லை. அன்றைய தினத்தில் வேண்டினார். அப்பொழுது அடுத்த இரவு ஜெபத்திலேயே வந்தவர்களுக்கு தெரியும், ஒரு கொசு உள்ள வரவே இல்லை. இது பொய்யல்ல. கடந்த வாரத்திலேயே நடந்த இரவு ஜெபத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் தான் வந்தார்கள். கடந்த இரவு ஜெபத்தில் வந்தவர்கள் யாராவது இருக்கா? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கொஞ்சம் எழுந்தது இல்லைங்க, கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் தான். இது சொன்னது உண்மைதானா சகோதரி? உங்களை கொசு கடிச்சதா? அப்படியே திரும்பிது இல்லைங்க, இந்த கேமராக்கு முன்னே திரும்பிது இல்லைங்க. பார்த்தீங்களா? இந்த நிற்கிறவங்கெல்லாம் சாட்சிகள். இரவு ஜெபத்துக்கு வந்தவர்கள் கொசு கடிக்கவே இல்லை, ஒரு கொசு கூட உள்ள நுழையவே இல்லை. ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகின்றேன் சொன்னால், ஒரு அனுபவத்தில் இருந்து இன்னொரு அனுபவம், ஒரு பீடையில் இருந்து ஒரு விடுதலை, ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு துக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை. ஆனால் அன்று அநேகம் பேர் வந்தவர்களே பெரும்பாலும் பேரும் ரொம்ப சங்கடத்தோட கொசுக்கடி தாங்க முடியவில்லை. நான் என்ன செய்தேன்னு சொன்னால், 2 பேட்டு வாங்கினோம். அடுத்த நைட்டு விஜலுக்கு இந்த பேட்டை வச்சு கொசு பிடிச்சிக்கலாம். நான் ஒரு நம்பிக்கை துரோகி. அன்னைக்கு வேண்டும் பொழுது நான் என்ன கேட்டேன், அடுத்த இரவு ஜெபத்துக்கு கொசு வரக்கூடாதுன்னு. அப்படியும் 2 பேட்டை வாங்கி வச்சுட்டோம். எப்படி பெற்ற ரோகி பார்த்தீங்களா? ஆனால் அந்த கொசு பேட்டு அங்கே தான் இருக்குது. 1000 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு வாங்க 2 பேட்டு அங்கே தான் இருக்குது, புக் ஸ்டாலில் இருக்குது. நான் ராத்திரியில் பயன்படுத்தலை. நினச்சேன், ஆண்டவரே இப்படி ஒரு அற்புதத்தை நீ செய்வார் என்றது என் விசுவாசத்திலேயே கொஞ்சம் குறை இருந்தது. அது என்னை முழுமையாகவே உமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். சகோதரி, கொசு கடிக்கல பார்த்தீங்களா? நான் சொல்லலை, வெளியே போய் நின்று பார்த்தோம். பார்த்துக்கணும் இல்லையா, கொசு இங்கே இருக்குதா இல்லையான்னு உள்ளது. அந்த வாசலாண்ட போய் அங்கே கொஞ்சம் திண்ணை இருக்கு, அந்த திண்ணையாண்ட போய் உட்கார்ந்த போது அப்பாடா, அங்கே சேனையாக வர்றாங்க. காலையில் மூச்சு அப்படியே வந்து, நீ தானே சொன்ன இனி வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன்றான். டீ குடிக்க போகும்போது கொசு கடிச்சிருக்காங்க, பண்ணு சாப்பிட போகும்போது கொசு கடிச்சிருக்காங்க. அந்த கொசுக்கள் என்ன சொல்றான் தெரியுமா? நான் உள்ளதான் வரக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன், வெளியே நான் தடமாடான்னு சொன்னீனியா? பன்றி கூட்டத்துக்குள்ள நுழைந்த போது பன்றி கூட்டம் கடலுக்குள்ள விழுந்தது போலவே நான் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னியா? நீ சொல்லியிருந்தால் அந்த பன்றி கூட்டம் எப்படி அழிந்து போனதோ அதே போலவே நாங்களும் அழிந்து போயிருக்கோம் இல்லையா? மறந்து விட்டேயே. உள்ளுக்குள்ள வரக்கூடாது சொன்னேன், பவுண்டரி மாதிரி வச்சுட்ட, கவாடத்திலேயே நீ நின்ற. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது பொய் அல்ல, உண்மை. இந்த அற்புதத்தை நடந்தது அந்த இரவு ஜெபத்திலேயே. பல அற்புதங்கள் சாட்சிகளாக இங்கே வந்து சொன்னார்கள், பல பேர் வேறு விதமான சாட்சிகள். ஆனால் ஆண்டவர் இதுவரை நம்ம இரவு ஜெபத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டோம். நாளை தினத்திலும் இன்று ஐயோ பிரைஸ் தி லார்ட், நான் இன்னும் நாளை இன்றும் இரவு ஜெபம் இருக்கு. அது மலையாளத்தில் நடைபெற்றாலும் இத்தனை வருஷம் நீ எங்களோட இருக்கிறதுனாலே கொஞ்சமாவது உங்களுக்கு மலையாளம் தெரியும் இல்லையா? இத்தனை வருஷமா இருக்கிறீங்க எங்க கூட, கொஞ்சம் கொஞ்சமா தெரியுமா இல்லையா? நீங்க எல்லோரும் வாங்க, இந்த இரவு ஜெபத்திலே வந்து கொசு கடிக்குதா இல்லையா என்று பார்ப்போமா? சோதித்து பார் என்று ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரா? என்னை சோதித்து பார்,
விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை நீ சோதித்து பார். எவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமை வாய்ந்த அந்த தெய்வம் சொல்லுகிறார், சோதித்து பார்க்கலாமா ஆண்டவரே? ஆண்டவரே, அவர் அனுமதி கொடுத்தால் நான் விண்ணப்பித்தேன், நான் வேண்டுகோள் வைத்தேன், ஆனா எனக்கு நீ தருவாரா இல்லையா என்று ஐயப்பாடு இருக்கவே கூடாது. எது இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கவே கூடாது. சாலமோனுக்கு சந்தேகம் இல்லை. என் தந்தைக்கு நீ கொடுத்த அதே ஆசீர்வாதத்தையே எனக்கும் நீ தருவீர் என்று நான் நம்புகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்ப்போமா? 27. விண்ணகத்திலிருந்து நீ எங்களுக்கு செவி சாய்த்து உம் அடியாரும் உம் மக்களில் பாவங்களை மன்னிப்பாராக. அவர்கள் நடக்க வேண்டிய, நாங்கள் நடக்க வேண்டிய நன்னெறியே எங்களுக்கு காட்டுவாரியாக. எங்களுக்கு உரிமை சொத்தாக எங்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வாராக. மழை என்பது என்ன தெரியுமா? இயற்கை மழையை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை. அவர் ஆசீர்வாதத்தை கேட்கிறார். விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் பல வழிகளிலூടെ கடந்து வரும். அவர் பொழிகிறார். அது பொழியும் பொழுது, மழை வானத்திலிருந்து பொழியும் பொழுது அங்கு துஷ்டனும் இருக்கலாம், நல்லவனும் இருக்கலாம். துஷ்டன் மேல் மட்டும்தான் மழை பெய்யுமா? ஒரு தமாசாகவே சொல்லுகிறேன், எஸ்டேட்டிலும் மழை, டன்லப்பிலும் மழை இல்லை, அருளாலயத்திலும் மழை, டிஐ சைக்கிளாண்ட மழை இல்லை. அப்போ மழை எங்கெங்க பெய்தது? ஒரு குறிப்பிட்ட இடங்களிலேயே மழை பெய்தது. உண்மைதானே? இப்போ இங்கே மழை பெய்யும் பொழுது நேத்தி கூட ஒருத்தர் சொன்னார், அது பெருங்குடியில் நல்ல மழைங்க, பெருங்குடியில் நல்ல மழை, அம்பத்தூரில் மழை பெய்ததா அப்படின்னா, அம்பத்தூரில் மழை பெய்யாதுங்க, ரொம்ப நல்லவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா மாத்திரம் இங்கே வெள்ளிக்கிழமை வேறு, அதானே வெள்ளிக்கிழமை வேறு. அப்புறம் அந்த இரவு ஜபத்திலேயே வெள்ளிக்கிழமை கொட்டுன்னு கொட்டிருச்சு, மழை கொட்டிருச்சு இல்லை? அதே மாதிரி நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் போனோம். ஏன்னா 9 மணிக்கு இங்கே ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? இங்கே எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? நாம் எத்தனை மணிக்கு வந்தோம்? 10:30. இந்தியன் டைம் 8:30ன்னா 9:30. விமானத்தில் போனோம், வெளிநாட்டுக்கோ எங்கேயாவது போனோம். எத்தனை மணி நேரம் முன்பே போவீங்க? குறைஞ்சபட்சம் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னே போய் நிற்பீங்களா இல்லையா? ரயிலில் குறிப்பிட்ட நேரத்துக்கு ட்ரெயினில் போனோம். எப்போ போவீங்க? கோவில் திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, எத்தனை மணிக்கு போவீங்க? 7:30 மணிக்கு திருப்பலி. எத்தனை மணிக்கு போவீங்க? அது என்னப்பா இது? அது கடைசியில் அப்படி சொல்லும்போது கூட கடைசியில் என்ன சொல்லுவார்? சென்று வாழுங்கள் முடிந்தது. அப்போவும் ஆசீர்வாதம் ஒன்று தான். முதல்ல வந்தவனுக்கும்
மதியம் வந்தவனுக்கும் மாலை வந்தவனுக்கும் ஒரே கூலி. 7 மணிக்கு வந்தா என்ன, 7:30 வந்தா என்ன, 8 மணிக்கு வந்தா என்ன, கடைசி வரவனுக்கும் அதே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அதானே, இது நம்முடைய எண்ணம். பல பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் இருந்தவன் தாங்க, நீங்கள் இல்லை இல்லை இல்லைங்கிறீங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். எப்பவும் வெளியே தான் நிற்பேன், வாசலாண்ட நிற்போம், போகிற வரவனை எல்லாம் பார்ப்போம். என் வீட்டுக்காரி போய் முன்னாடி உட்காந்துருவான். நான் எப்படி இருந்தேனோ ரோட்டில், சர்ச்சுக்கு முன்னாடியே ரோடு இருக்குது. கொஞ்ச நேரம் போய் அங்கே பக்கத்தில் கடை இருக்குது, குட்டி கடை, இந்த இதெல்லாம் விற்கிற கடை இருக்குது, மிட்டாயெல்லாம் விற்கிற கடை இருக்குது. ஒரு ஜவு மிட்டாய் வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு மொண்டுக்கிட்டே இருப்பேன், தின்னுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே கோயிலுக்கு போவேன். இன்னும் பிரசங்கம் முடியலையா, முடியல, திரும்பி வருவேன். இன்னும் உண்டியில் எடுக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நிற்க மாட்டோம். அது போடுறோமா இல்லையா, நீ போட்டுக்கோ, நான் போட மாட்டேன். நான் போட்டான்னு அவங்க நான் சாப்பிடுவான், நான் போட மாட்டேன். இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான். அந்த கேடு கட்டவனை தான் ஆண்டவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க முன்னாடியே இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, தேவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கணுமோ அதே போலவே சாலமன் எவ்வளவு பெரிய கொடிய பாவி என்றது எல்லோருக்குமே தெரியும். அவன் இறுதியிலே பாவியாய் மாறினார். எத்தனை பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டார், எத்தனை அந்நிய தெய்வங்களுக்கு அவன் ஆராதனை செலுத்திக் கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் மன்னித்து விட்டார், மன்னித்து விட்டார். இதைவிட உன் தலைமுறை நின்று விட்டது என்றார். தாவீது செய்த பாவத்தின் பலனாகவே சாலமனோடு நின்று விட்டது. சாலமன் செய்த பாவத்தின் மூலமாகவே சாலமனோடு நின்று விட்டது. பிரியமானவரே, ஆண்டவர் சொல்வதை மறக்க வேண்டாம். என்னை நீங்கள் பின்தொடர்ந்தால், என்னை நீங்கள் ஆதரித்தால், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், என் கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் நீ வாழ்ந்தால் 1000 தலைமுறை வரையிலும் முன்னே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எது வேணும், எது வேணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். நம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே அவர் இருந்தார், அவர் நடந்தார், அவர் வாழ்ந்தார், கடவுளுக்கு உள்பட்டவராய் இருந்தார், கடவுளை பயந்து வாழ்ந்தார், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு உள்பட்டவர் ஜீவித்தார் என்பதற்கு சாட்சியாக இன்று அந்த மகனும் அந்த மகளும் இருக்கிறதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவரை நினைவுக்கு வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நாம் அமைய வேண்டும். அதுதான் சாலமன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31ஆம் வசனம் பாருங்களேன். இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீ அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அஞ்சு நடக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெற்றதே போதும் என்று சொல்லுகிறார்களா? இன்னும் 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 அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறார்களா? இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று கேட்கும் பொழுது யாருக்கு அஞ்சி இருக்க வேண்டும்? யாருக்கு அஞ்சி வாழ வேண்டும்? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 173 தடவை கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோர் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். அந்த 173 தடவையும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோருக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்றார். பிரியமானவரே, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 173 தடவை அஞ்சி 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 என்று நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் நமக்கு அந்த அச்சம் இல்லை, நமக்கு அந்த பயம் இல்லை. காரணம் என்ன? காரணம் கடவுள் நம்மை
மன்னிப்பார். நீ எவ்வளவு பெரிய கொடிய பாவியாயிருந்தாலும் உன்னை நான் மன்னிப்பேன் என்ற வார்த்தை அவர் சொல்லிவிட்டார். அதையும் அடிப்படையாக கொண்டு அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன அக்கிரமங்கள் செய்தாலும் அவர் மன்னிப்பார். என்ன விதத்திலும் தூற்றினாலும் அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தவனை இழிவுபடுத்தினாலும் அவர் ஆசீர்வதிப்பார், மன்னிப்பார். எவ்வளவு நாள்? ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எதிராக எதை சொன்னாலும் நான் மன்னிப்பேன். என் தகப்பனுக்கு எதிராக எதை சொன்னாலும் அவர் மன்னிப்பார். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மன்னிக்கவே மன்னிப்பாது. எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? மன்னிக்கப்படாது. அதனாலே மன்னிப்பார் 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 என்று சொல்லாத. நாம் தவறுகள் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருந்து கொண்டு, ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு, விழிப்பாக இருந்து கொண்டு, இது கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரா, இது கடவுள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரா என்று அச்சத்தையே நமக்குள்ளவே இருக்க வேண்டும். அந்த அச்சத்தின் வாயிலாகவே அவர் அஞ்சி நடப்பவராக கடவுள் என்னே தண்டிப்பார். காரணம், நாம் செய்கின்ற பாவம் பரிசுத்த ஆவிக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக என்றது சொல்லவில்லை. தகப்பனுக்கு எதிராகவே, யாவே கடவுளுக்கு எதிராக என்று சொல்லவில்லை. மாறாகவே சொல்லுகின்றது, என் தூய ஆவியாருக்கு எதிராகவே, என் துணையாளருக்கு எதிராகவே நீங்கள் சிந்தித்தாலும் சொன்னாலும் செய்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த மன்னிப்பு வேண்டும் என்று நீங்க கேட்கிறீங்களா? பிரியமானவரே, சிந்திப்போம். அப்படியும் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் தான் எச்சரிக்கையாக ஆண்டவர் செய்கிறார், சொல்லுகிறார். சாலமனுக்கு கொடுத்த அதே சட்டம் 32ஆம் வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்? அந்நியர் பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் அதை பற்றி கேள்விப்பட்டு தொலை நாட்டிலிருந்து இந்த கோவிலை நோக்கி, ஆமென். நாம் பல இடங்களிலிருந்து வந்து கொண்டு ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். அவரை நேரடியாகவே பல்வேறு வழிபாடுகள் வழியாக காலையில் தொடங்கி மாலை வரையிலையும் பல்வேறு விதத்தில் உள்ள வழிபாடுகள் வழியாக ஆண்டவரை நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவரோடு பேசக்கூடிய வாய்ப்பினை நமக்கு தருகிறார். ஆண்டவரோடு நேரடியாக பேச வேண்டும். பிரியமானவரே, வந்தவர்கள் தொலை நாட்டிலிருந்து எழுதப்பட்டிருந்தாலும் நாம் தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். யாருமே இந்த ஆலயத்துக்கு சுற்றி சுற்றியுள்ளவர்கள் அல்ல. பல பேரும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறோம். எதை நோக்கி வந்திருக்கிறோம்? அருளாலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அன்றைய தினத்திலே சாலமனுடைய ஆலயத்தை நோக்கி, சாலமன் கட்டி அந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் எப்படி அந்நியர்கள் எப்படி வந்தார்களோ அதே போலவே அவருடைய விசுவாசம், அந்நியர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது போலவே இன்று விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நமக்கும் அதிகமான விசுவாசத்தை வளர்த்துவதற்காக, பெருக்குவதற்காக அவருடைய முன்னிலையிலே வரும் பொழுது அவர் நம்மே இந்த கோவிலை நோக்கி வாரும் என்று எழுதியிருக்கிறார். எழுதியிருக்கா? வாசிச்சு பாருங்க. இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீ அவருக்கு, நீ எங்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால்
எல்லோரும் கிறிஸ்தவ விசுவாசிகளை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். இப்ப அஞ்சுவதை பற்றி புரிஞ்சுதா? அவரை புரிந்து கொண்டால் நாம் எப்படி இருக்கணும்? அச்ச உணர்வோடு இருக்கணும், அஞ்சி வாழணும். அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். தெய்வ பயம், அந்த தெய்வ பயத்திலேயே நாம் இருக்க வேண்டும். எல்லாம் பார்க்கக்கூடிய ஒருவருடைய கண்களையே நாம் praise the Lord, praise the Lord. அப்போ எந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம்? எந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம்? அருள் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அன்றைய தினத்திலேயே வந்த வார்த்தைகள், அந்த வாக்குறுதிகள் இன்றைய தினத்திலேயும் நமக்கு நிறைவேறும். நம்முடைய விண்ணப்பங்கள் அவர் கேட்கப்படும், நம்முடைய விருப்பங்கள். இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த நம்பிக்கை இருக்கா? ஒரு காலையில் சொல்லுவோம், கரங்கள் உயர்த்தி காலையில் சொல்லுவோம், இன்னும் சத்தமாக காலையில் சொல்லுவோம். உங்க விண்ணப்பங்கள் நிறைவேறப்பட்டது என்றதுக்கு வாக்குறுதியாகவே இந்த ஹல்லேலூயா அவர் விண்ணகத்திலிருந்து கேட்டுக்கொள்ளுகிறார். வானதூதர்களோடு சேர்ந்து யாரோ மக்கள் அருளாலயத்தில் இருந்து என்னை நோக்கி கூவி அழைக்கிறார்கள், என்னை நோக்கி கூவி ஹல்லேலூயா சொல்லி என்னை வாழ்த்துகிறார்கள். ஆகவே அந்த கூக்குரல் என் காதுகள் எட்டியதினாலேயே இப்பொழுது விண்ணகத்தின் திறவுகோலை, விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். எழுந்து நிற்போமா? ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எழுந்திருப்போம், நம்பிக்கை உள்ளவர்கள் எழுந்து நிற்போம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், இரு கரங்களும் உயர்த்தி அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீ என் கண்ணீரை துடைப்பதற்காக, ஆண்டவரே நீ என் கூக்குரல் கேட்பதற்காக இரக்கத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழ்கிறோம். அதற்காக வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.